தமிழ் திரைப்பட இயக்குநர்கள் சங்க தலைவர் திரு பாரதிராஜா அவர்களை பேச வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். ஏன் இனிய தமிழ் மக்களே, அனைத்து ஊடக நண்பர்களே, இது என்ன எனக்கு புரியல. ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு விஷப்பரீட்சை இருக்கும். அந்த விஷப்பரீட்சையில் ஜெயிச்சுட்டா அது ஒரு விஸ்வரூபம் எடுத்து நிற்கணும். ஊம படம் எடுத்த காலத்திலேயே பேசும் படம் வந்தோன்னு பயந்தானு, படம் எடுக்கும் போதே பயந்தானு. ஹாலிவுட்ல எனக்கு நம்ம படிப்பு கிடையாது, அதுதான் கொஞ்சம் கேள்விப்பட்டேன். ஆனா என்னன்னா, ஹாலிவுட்ல முதல் முறையாக படம் எடுக்கிற காலத்திலேயே பூச்சாண்டி ஆட்டுறான், பேய் சம்திங், இது ஒரு வித்தை, இது ஒரு பிசாசு மந்திரம் சொல்லிட்டு அவர்களை அடிக்க போய், அதனாலதான் அந்த ஹாலிவுட்னு ஒரு லெட்டர்ஸ் இருக்கு, அந்த மலைகளில் போய் படம் எடுத்தாங்க பயந்து போய். அதுக்கப்புறம் அதை கன்வின்ஸ் பண்றதுக்கு எவ்வளவு போராடினாங்க. ஏன்னா குதிரை வந்ததுன்னா நேரம் நமக்கு மேலது, ரயில் வந்தா நேரம் வருது, எந்திரிச்சு ஓடின கூட்டமும் உண்டு. ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு பரீட்சார்த்தம் உண்டு. அது விஞ்ஞான யுகத்திலும் உண்டு. அதுல எனக்கு கமலஹாசனை பொறுத்தளவுக்கு என்னுடைய நண்பன்கிறது வேற, மிகப்பெரிய, நான் சொல்லுவேன் கமலஹாசனை பத்தி, எனக்கு தெரிஞ்சு இளையராஜா, கமலஹாசன், சிவாஜி கணேசன்லாம் என்னுடைய தமிழ்நாட்டுடைய பொக்கிஷங்கள். அவங்க ஒரு தஞ்சை பிருகதீஸ்வரர் கோயில் மாதிரி, ஒரு மாமல்லபுரத்து சிற்பங்கள் மாதிரி, காலத்தால் அழிக்க முடியாத கலைஞர்கள். சிவாஜியிலிருந்து இளையராஜா, MS விஸ்வநாதன். சோ இவர்கள் போற்றி பாதுகாக்கப்பட வேண்டும் என்பது வேறு. ஆனா ஒரு கலைஞன் ஒரு பரிட்சார்த்தமாக சில விஷயங்கள் இன்னைக்கு இல்ல, இந்த ஆளு ரொம்ப காலமாவே இந்த ஆளு இந்த சோதனை எல்லாம் பண்ணிக்கிட்டே இருப்போம். இந்த ஆளு நீங்க அந்த காலத்துல நான் தான் சொல்லுவேன், கோவணம் கட்டணும்னு எவனா கட்டுவானா, இந்த ஆள் கோவணம் கட்டு பார்த்துருவோம் என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம். வளரணும், கிட்டார் பிடிச்சு பிரம்மாண்டமாக ஹீரோவாக வருகின்ற ஒரு காலத்தில் நீ கோவணம் கட்டி வான்னு சொன்னே என்ன சொல்றீங்க, இந்த கதாபாத்திரம் தான் ஓகே கோவணத்தில் மிக பரிட்சார்த்தமான ஒரு கலைஞன் தான். நான் தான் சொல்ல, நீ ஒரு விவசாயியா, நல்ல விவசாயியா, ஒரு விவசாயிங்கிறவன் இன்னொரு தொழில் பண்ணவே மாட்டான். அந்த நிலத்தில் என்ன போட்டு அதுல வர்ற வருமானத்திலிருந்து மறுபடியும் அந்த நிலத்திலேயே போட்டு நிலத்தை பாதுகாத்து பயிரை பாதுகாப்பான தவிர புளிய வாரம் போக மாட்டான், மிளகாய வாரம் போகவே மாட்டான். கமலஹாசனை பொறுத்தளவுக்கு இந்த சினிமாவில் இதை தவிர ஒன்றுமே தெரியாத ஒரு ஆள் எனக்கு தெரிஞ்சு. வேற எதுலையுமே பண்ணல. இன்னைக்கு கூட ஒரு பத்திரிகை எனக்கு ரொம்ப கோபம், என் நண்பனுடைய பத்திரிகை தான். கமலஹாசன் எம்பைதா இருக்காரு, வீடு வாசல் கூட கிடையாது. என்ன என்ன நியாயத்தில் சொல்ற? அவனுக்கு உலகம் வீடு, உலகத்து மனிதர்கள் அத்தனை பேரும் சகோதரர்கள், நீ யார சொல்றது? எனக்கு கோபம். என்னுடைய நண்பன் தான். ஒரு மிகப்பெரிய கலைஞனை நீ எங்க வச்சிருக்கணும்? நீங்க எல்லாம் உங்களுக்கு முன்னாடி ஊடகங்கள், நீங்க ஒரு 35 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு 10-15 பத்திரிகை ஆசிரியர்கள் தான் இருப்பாங்க. அந்த காலகட்டங்களிலே கமலஹாசன் துணிச்சலாக தன்னுடைய கருத்துக்களை சொன்ன மனிதன். இன்னைக்கு இவ்வளவு பேரையும் கூட்டி சொல்ல வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நிர்பந்தத்தில் இருக்கும்போது எனக்கு கஷ்டமாகும். தியேட்டருங்கிறது ஒரு காலத்தில் ஒரு தியேட்டர் மட்டும் மல்டிபிள் காம்ப்ளெக்ஸ் வரலையா, அங்க எல்லாமே வாட் எவர் யூ நீட் கம் அண்ட் ஹேவ் இட் அண்ட் என்ஜாய் இட்னு சொல்லிட்டு 10 காம்ப்ளெக்ஸ் வச்சு எல்லாத்தையும் ஒண்ணு. அப்ப எங்க தியேட்டர்லாம் அடிபட்டு போகணும், தியேட்டர் சண்டை போட்டானா அவங்க கூட? தியேட்டர் அசோசியேஷன் ஏதாவது தகராறு வந்துச்சா? மல்டிபிள் காம்ப்ளெக்ஸ் வரக்கூடாது, 30 சீட்டை போட்டு அதுல 30 சீட்டு 8 படத்தை ஒரே இடத்துல போடுற அப்படின்னு எங்கேயாவது சண்டை போட்டீங்களா? வளர்ச்சி என்பது ஆர்வோ பிலிம் வந்துச்சு, ஈஸ்ட்மன்காரன் சண்டை போட்டானா? டிஜிட்டல் வந்துச்சு, லேப் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டோம். லேப் இன்னைக்கு ரன் பண்ண முடியாத சூழ்நிலை. ஏன்னா டிஜிட்டல் சயின்ஸ் இம்ப்ரூவ் ஆகி போச்சு. we have to accept it, certain things. காலங்களா இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு நீ ஒத்துக்கிட்டு ஆகணும். ஊம படம் அந்த காலத்துல நல்ல ஸ்டார் நல்ல ஒரு படம் எடுத்தான். அதுல பாத்தீங்கன்னா அந்த ஹீரோ ஒரு டாக்கி பிக்சரே ஒத்துக்க மாட்டான். வாழ்க்கையில் நொந்து நூலாகி
டாக்கி பிக்சர் ஒருத்தி வளர்ந்து அவனை கை விடுப்பா. ஒரு இங்கிலீஷ் ஆஸ்கார் வாங்குச்சு. சில காலம் நீ ஹேவ் டு அக்செப்ட் இட். அதுலயும் சாதாரண நேற்று வந்த ஆள் இல்ல. He proved himself as a big artist and producer and creator. அத போய் நீங்க போராடுறது எனக்கு புரியல. நான் அங்க உட்கார்ந்து வக்காலத்து வாங்குறதுக்கு அசிங்கம். The whole Tamil industry மட்டும் இல்ல, the whole India should be supporting him. அவனை ஒரு மிகப்பெரிய கலைஞனை புத்தி பாதுகாக்கணும். என்ன உங்க வீட்டு சொத்தை எடுத்து படம் எடுத்தானா? He himself doing one film. அத ஒரு பரிச்சார்த்தமாக பண்ணிருக்கான். என்ன என்ன முதல்ல டிவி வந்தோன்னு என்ன சொன்னீங்க? ஐயோ டிவி வந்தா சினிமாவே போயிடும், டிவியில சாங் கொடுக்காதீங்கன்னு சண்டை போட்டீங்க, டிவியில படம் கொடுக்காதீங்கன்னு சண்டை போட்டீங்க. டிவியில படம் கொடுத்து ஒரு வருஷம் கழிச்சு தான் நினைங்க. அப்புறம் சொல்லி 100 நாள் நீங்க இன்னைக்கு ரிலீஸ் ஆன அன்னைக்கே வந்துட்டு இருக்குல்ல. நல்ல தரமான படங்கள் எங்க இருந்தாலும் எப்ப வேணாலும் தியேட்டருக்கு போயிட்டே இருப்பாங்க. அதுல யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. அதுலயும் this film is a very standard film. You cannot see in the small screen. இது ஒரு பரீட்சாத்மக ட்ரைலர். I have seen the film. I'm sorry, நான் சொல்லலாமா? I have seen the film. It's a big credit for me. He has shown me the film. யாரு எவனுக்கு பிஃபோர் ரிலீஸ் அந்த கும்பனாலும் படம் காட்ட மாட்டான். நான் ஒரு 3 பேர் படம் பார்த்தோம். He loves me, he loves his guru, he loves somebody. ஒரு 4 பேர் படம் பார்த்தோம். நான் சொன்னேன் இந்தியாவுடைய எல்லா ஒரு தொழில், நான் எமோஷனல் மேன், நான் பெரிய டெக்னீஷியன் சொல்ல மாட்டேன். பாரதராஜா பெரிய எமோஷனல் மேன், ஈஸ்தட்டிக்ஸ் சொல்லுவேன், சமூக வாழ்க்கை கொஞ்சம் புரிஞ்சவன். பட் அட்வான்ஸ் டெக்னிக்கல ரொம்ப நான் பெரிய ஆள் கிடையாது. பட் ஐ டோன்ட் நோ ஹவு ஒரு 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 பரமக்குடியில பிறந்து என்ன மாதிரி பெரிய படிப்பறிவில்லாத ஒருத்தன் நீ ஹவு யூ கம் அப். ஏன்னா the world technicians ஈக்குவலாக இந்தியாவில் நான் இல்ல, மணிரத்னம் இல்ல, நாங்கெல்லாம் கொஞ்சம் வெக்கப்படுற அளவுக்கு இவ்வளவு டெக்னிக்கலா எப்படியா ஒரு படம் எடுத்ததுன்னு கேட்டேன். உண்மையில சாரி கேட்டேன். அதனால பாலச்சந்திரன் அழகா ஒரு கிரெடிட் கொடுத்தார். 16 வந்தோடனே படம் பார்த்துட்டு டே ராஸ்கல்னு ஒரு லெட்டர் எழுதுனேன். ஐ டோன்ட் நோ ஹவு டு டெல் யூ டா. Now I am going to tell you the 100 rascals சொன்னார் படம் பார்த்துட்டு. He's a great technician. He's a great artist. He already proved that he is a great artist. உலக நாயகன், everybody is telling. But he is a very great technician. உலகத்துல தமிழ்நாட்டில் இப்படி ஒரு டெக்னீஷியன் இருக்கான்னா ப்ரூவ் பண்ணிட்டான் கமலஹாசன். நான் இன்னும் ரொம்ப சங்கடம், அடடா எனக்கு கொஞ்சம் அறிவு இல்லையான்னு. ஓரளவுக்கு தான் நானும் வந்தேன், கொஞ்சம் அட்வான்ஸா நானும் இருக்குதுன்னா நீ லாங்குவேஜ் பூரா அதிகமாக கத்துக்கிட்டவன். ஒரு லாங்குவேஜ் இல்லை, நான் ஒண்ணுதான் தமிழ், கொஞ்சம் இங்கிலீஷ் டட்டக்கா புட்டக்கான்னு பேசுவேன். ஆமா உண்மை, நான் ஃபேக்ட் சொல்றேன். அது ஒண்ணு மச் போட்டுன்னா இவன் அவ்வளோ கிளீன் தெலுங்கு, தமிழ், மலையாளம், ஹிந்தி என்ன பேசுன்னு சொல்லுங்க, என்ன பேசுவோம்? என்ன அடாப்ட் எங்க போறானோ அந்த பூமிக்கும் அந்த மண்ணுக்கு, அதே மாதிரி எங்க வாழ்ந்தானோ அந்த சினிமாவுக்கு விசுவாசம் உள்ள ஆளு. கமலஹாசன் எனக்கு என்ன அள்ளி கொடுக்க போறேன், ஒரு பயம் கிடையாது. என்ன எல்லாம் முடிஞ்சு போச்சு எங்களுக்கு அந்த காலத்துல இருந்து. இனிமேல் நான் போய் நிக்க போயதில்லை, கால் சீட்டு கேட்க போறதில்லை, நீ நடிக்க போறது கிடையாது. தட்ஸ் எ டிஃபரண்ட். பட் ஹி இஸ் எ கிரேட். ஏன்னா அந்த ஒயிட் ஸ்கிரீன்ல பார்த்தா தான் அதனுடைய அந்த பிரம்மாண்டம் தெரியும். நீ என்ன பாப்பா பாருங்க, தியேட்டர்காரன் மூலம் கேட்க போறாங்க, ஐயோ என்ன இதுல பார்க்க போறாங்க, ஒன் டைம் டெலிகாஸ்ட். என் தியேட்டருக்கு வேணும், உன் தியேட்டருக்கு வேணும், நீ கேட்க போற. அன்னைக்கு டிமாண்ட் அதிகமாகி ஐ எம் வெரி சாரி நான் கொடுக்க மாட்டேன்னு அதனால சொல்ல போறான். உண்மை. ஏன்னா அந்த ஸ்கிரீன்ல பார்த்தா தான் அந்த விசுவல் தெரியும். உலகத்தரத்துக்கு ஒரு படம் எடுத்திருக்கான் ஒரு தமிழன். எனக்கு ரொம்ப பெருமை என்னன்னா, என் பரமக்குடிக்காரன் ஒரு தமிழன் உலகத்தரத்திற்கு படம் எடுத்துறான். நம்ம எல்லாம் சொல்லுவோம், எல்லா பத்திரிகைகளும் நாங்கள் உலகத்தரத்தில் படம், நாங்கள் உலகத்தரத்தில்.
ரியல் உலகத்தரத்துக்கு ஒரு படம். எஸ் டன் இட். நான் இந்த பூஜாட்ட கூட படம் பார்த்து முடிச்சோன்னா ஒரு படம் எல்லாம் அதுக்கு பாட்டுக்கு பாம்பே கேரளான்னு வந்து இறங்கிடுது, கர்நாடகான்னு. தமிழ் பொண்ணுகளவே காணும். பூஜா நான் படம் பார்த்து இப்படி பார்த்து இந்த பொண்ணை பார்த்தேன், படத்தையும் பார்த்துட்டு இருந்தேன். அச்சர சுத்தமா லிப் மூமெண்ட் கூட எப்படி இப்படி ஆஸ்ட் how you did, yeah, the lip movement is so perfect in the film. அவங்க என்ன தெரியுமா தெரியாது, அது வேற தெரியும். அப்புறமே சொல்லியிருப்பாரு கமல் வந்தான் பாரராஜா முதல்ல என்ன கோணம் கட்டி படம் எடுத்தான்னு சொல்லியிருக்கலாம். Then she came to know that I was over that. Oh, no, all he did it. அப்ப கூட அது தமிழ்ல சொல்ல, இங்கிலீஷ்ல தான் சொன்னேன். பட் பெர்ஃபெக்ட் பெர்ஃபார்மன்ஸ், சோ பெர்ஃபெக்ட். எனக்கு என்ன, நான் ஒரு டெக்னீஷியனா ஈரானியன் பிலிம் பாக்குறேன், எல்லா ஃபாரின் பிலிம், ஜாப்பனீஸ் பிலிம், எல்லா படம் பாக்குறேன். ஒரு ஆசை வரும் இத மாதிரி பண்ணணும் அப்படின்னு. இப்ப சிவபிரஜாக்கள் கூட நான் பண்ணேன்னா ஒரு பாதிப்பு இருந்தது. ஒரு என்ன படிக்காதவன் எல்லாம் கிழக்கு ஹெல்ப் பண்ணிட்டான், 14 பண்ணான், இந்த ஆளு ஒன்லி ஃபிட் ஃபார் ஒன்லி வில்லேஜ் என்னென்ன பத்திரிகை, சுதேசம் பத்திரிகை என்ன கிளி கிழிச்சிச்சு. இங்க ஒரு ஆள் உட்காந்துருக்கான், சொல்ல மாட்டேன், அவன் என்ன ரொம்ப கிழிச்சான். கமலஹாசன் என்கின்ற ஒரு ஆழம் விழுதை பிடித்து தொங்கிக் கொண்டு தன்னை காப்பாற்றிக் கொள்ள முயற்சிக்கிறான்னு எழுதினால் தான் இங்கே உட்கார்ந்துருக்காரு. 14 இல்லையா, இப்படி எல்லாம் பண்ணாங்க. அந்த காலத்தை சொல்றேன். எதுக்காக பத்திரிகையில் அப்படி எல்லாம் பண்ணாங்க. அது எதுக்கு சொல்ல பூஜா இல்ல அப்படியெல்லாம் சொன்ன. அதை மீறி நான் கமலஹாசன் அதுக்கப்புறமேலு சிவபிரஜா படம் எடுத்தேன். ஏன்னா இது ப்ரூஃப் பண்ணுமே, கேவலமா இருக்கு. ஒரு இன்ஸ்பிரேஷன்ல பெரிய ஆங்கில அறிவு கூட இல்லை இருந்தாலும் பார்த்து அப்படி அடாப்ட் பண்ணல. எங்கெங்கயோ கேட்டது பாதிச்சது சினிமா. ரீகல் டாக்ஸ்ல பார்த்தது மதுரையில் இந்த முடியணும், ஓ இப்படித்தானா அப்படித்தானா படம் பண்ண சிவபிரஜா இன்னை வரைக்கும் பேசுறாங்க இல்லையா. அத மாதிரி அந்த காலத்திலே வந்தேன். ஆனால் என்னை காட்டிலும் கமல் ஒரு வார்த்தை 5 படம் நினைச்சிருக்கான் சார், 4 படம். He never asked me why you did it, why you are doing, what for this. இன்ன வரைக்கும் என்னை கேட்டதில்லை ஒரு டைரக்டர். அதெல்லாம் அன்ன வரைக்கும் கைதின் கடைசி படம் நினைக்கிறேன், இல்ல கைதின் தான் லாஸ்ட். அது வரைக்கும் 5 படம் ஒன்னு வார்த்தை கேட்க மாட்டோம். ஒரு சச்ச பிக் கலைஞன் என் கூட உட்காந்து ரிஃப்ளெக்டர் பிடிப்பான், மழை தண்ணி ஊற்றுவான், தன்னை முழுக்க சினிமாவுக்காக அர்ப்பணித்துக் கொண்டதில்லை. நான் வந்து இங்க பேசவே மாட்டேன். எனக்கு 1000 டிஃபரெண்ட் ஆஃப் ஒப்பீனியன் ஐ காட் வித் ஹிம். பட் அஸ் அ கலைஞனா கும்பிடலாம், கைதெடுத்து தொழுகலாம். மிகப்பெரிய கலைஞன். அவனை தயவு செய்து வாழ விடுங்கள். இல்லை என்றால் தமிழில் நீங்கள் உங்களுக்கு சரித்திரம் உங்களை மன்னிக்காது. நன்றி, வணக்கம்.